ஹாய். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கக்கிட்ட எப்படி நம்ம அன்பாக நடந்துக்கணும், பொறுமையாக நடந்துக்கணும் அப்படின்னு பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடிலாம் நான்லாம் குழந்தைங்கக்கிட்ட சிறு சிறு சிறுன்னு ஏதாவது ஒன்று கத்திட்டே இருப்பேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா குழந்தைங்கக்கிட்ட நமக்கு என்னவாக இருந்தாலும், என்ன டென்ஷன் எதுவாக இருந்தாலும் குழந்தைங்க மேலே காமிக்கக்கூடாது. குழந்தைங்கக்கிட்ட நம்ம மெதுவாக அன்பாக பொறுமையாக சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம கத்தணும் அப்படின்னா ஓகே, அவங்களும் கத்துவாங்க. நம்ம மெதுவாக பேசணும் அப்படின்னா அவங்களும் மெதுவாக பேசுவாங்க. இப்போல்லாம் ரொம்ப பொறுமையாக அழகாக நம்ம சொல்லும்போது அவங்களும் குழந்தைங்களும் பொறுமையாக கேட்பாங்க. நம்ம மெதுவாக நம்ம எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் என் குழந்தை சொல்கிற பேச்சு கேட்குறது இல்லை அப்படிலாம் கிடையாது. குழந்தைங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்மளை விட டேலண்டடாக இருக்காங்க. நான் முன்னாடி ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு குழந்தைய கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, என் குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது. குழந்தை எப்பயுமே கெட்ட வார்த்தை பேசாது. குழந்தை கேட்ட வார்த்தை தான் பேசும். நம்ம வீட்டில் என்ன பேசுகிறோம், நம்ம ஃபேமிலியில் என்ன பேசுகிறோம், வெளியில் என்ன பேசுகிறோம், அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் பேசுவாங்களே தவிர அவங்களா எதுவும் இது பண்ணிலாம் பேசுறது கிடையாது. அதனால் நம்ம வீட்டில் குழந்தைங்கக்கிட்ட அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரில் சரௌண்டிங்கில் வளருவாங்க. ஓகேங்களா? ஹாப்பியாக குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்த டைம் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ ரொம்ப ஹாப்பியாக அவங்கக்கிட்ட பொறுமையாக எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பாய்.